இயேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறை இயேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். யார் இந்த இயேசு என்பது கேள்வி அல்ல, அது ஒரு தேடல். தம்மை பற்றிய சுய ஆய்வு செய்து கொள்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. மக்கள் தம்மை பற்றிய சரியான புரிதலோடு இருக்கிறார்களா என்ற தேடலை கேள்விகள் வழியாக கேட்கிறார். உண்மையான இறைமகன் பாடுகள் பல ஏற்க வேண்டும், துன்பத்தை துணிந்து சுமக்க வேண்டும், இறப்பின் வழியாகத்தான் உயிர்ப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறார். இயேசுவை புறக்கணிக்கிறவர் தன் உயிரை இழந்தவர் என்றும், இயேசுவை அறிக்கையிடுகிறவர் உயிரை காத்து கொள்கிறார் என்றும், இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் உயிரை கொடுப்பவர் நிலைவாழ்வை பெறுபவர் என்றும் நற்செய்தியாளர் மார்க்கு காட்டுகிறார். இயேசுவின் ஒளியில் நம்பிக்கையின் தூதுவர்களாய் அவரை பின்பற்ற விரும்பும் நாம் தன்னலம் மறந்து நம்முடைய சிலுவைகளை சுமந்து பிறரின் வாழ்வில் நல்லதையே செய்யவும் அருள் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறையாசிரை பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் அவருடைய பரிவிரக்கமும் நம்மோடு தங்கிடும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த தூய பலியினை தகுதியுள்ள விதத்திலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலும் அயலாரிடத்திலும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், பலி கொடுக்கின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, 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 இறை தந்தை நின்று உதித்தவனே, தந்தை நின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர், தூயவர், தூயவர் ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியிலுள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைமுத்துக்கள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் சிறியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 வரை. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு எனச் சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல
இன்னொருவரிடமும் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 27 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒரு வார்த்தையை சொல்வார், நோ தை செல்ஃப், அதாவது உன்னையே நீ அறிந்து கொள். அதையே நம்முடைய தமிழ்நாட்டு கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய பாடலிலே இவ்வாறு சொல்வார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்கிற ஒரு பாடலை எழுதியிருப்பார். நிறைய நேரங்களிலே ஒருவரை அடையாளப்படுத்துவதும் தன்னிலை உணர்வதும் அவருடைய பெயரை குறித்தோ அவரது செயல்களை குறித்தோ அவரது இருப்பிடத்தை குறித்தோ விவரிப்பதாக அது இருக்கிறது. இன்றைய இறைவாக்கு வழிபாட்டில் இந்த 3 வாசகங்களும் துன்புறும் ஊழியனாகி இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிற பொழுது எசையா இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படவிருக்கிற பாடுகளை எல்லாம் முன்குறித்து அவர் சொல்லுகிறார். என்னை தீர்ப்பிடக்கூடியவர், அதுவும் நான் குற்றமற்றவன் என்று தீர்ப்பிடக்கூடியவர் அருகாமையில் இருக்கிறார். ஆண்டவரை சொல்லுகிறார், யாரும் எனக்கு தீர்ப்பை எழுத இயலாது என்று இயேசுவை குறித்து எசையா இறைவாக்கினர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்தில் யாக்கோப்பு திருத்தூதர் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான இறைமகன், அவரே மெஸ்ஸியா என்று நம்பிக்கை கொள்ளும் எவருமே அந்த நம்பிக்கையை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தல் வேண்டும். அவ்வாறு அந்த நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் அந்த நம்பிக்கை செத்துப்போன நம்பிக்கையாக கருதப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை அவர்கள் முன்பாக வைக்கிறார். மக்களுக்கு இயேசுவை குறித்த பார்வைகள் பலவிதமாக இருந்தது. யாரெல்லாம் இயேசுவால் சுகம் பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு புதுமையின் நாயகனாக அவர் தென்பட்டார். யாரெல்லாம் இயேசுனுடைய புதுமையினால் உணவு உண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் பசியாற்றுகிற ஒரு மாவரனாக அவர் காட்சி அளித்தார். யாருடைய பேய்களெல்லாம் ஓட்டப்பட்டதோ அவர்களெல்லாம் இயேசுவை மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினர்களாக அவர்கள் கருதினார்கள். உண்மையாகவே இறை வல்லமை பொருந்தியவராக அவரை கருதினார்கள். யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு பயமுறுத்தலாக இருந்தாரோ அவர்களெல்லாம் இயேசுவை பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள். பல்வேறு இடங்களிலே, குறிப்பாக யோவான் நற்செய்தியிலே தான் யார் என்பதை 7 வாக்கியங்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அவராகவே நானே உயிர் தரும் உணவு, 6வது அதிகாரம், நானே உண்மையான திராட்சை கொடி, நானே வீட்டிற்கு வாயில், நானே உயிர் தரும் உணவு என்று பல்வேறு விதமான விடயங்களை நான் யார் என்பதை தான் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் மார்க்கு நற்செய்தியிலே வருகிற பொழுது சீடர்கள் மக்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு சில பதிலை சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் உம்மை திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய சமகாலத்தவர். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானால் அடையாளப்படுத்தப்படுகிறார். இதோ உண்மையான செம்மறி என்று யோர்தான் ஆற்றங்கரையிலே அடையாளப்படுத்தப்படுகிறார். இவர்தான் மெஸ்ஸியா என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். அத்தகைய திருமுழுக்கு யோவானோடு இயேசுவை அவர்கள் ஒப்புமைப்படுத்துவது எதனாலே என்று சொன்னால், திருமுழுக்கு யோவான் நேர்மையாளராக இருந்தார், அவர் நீதிமானாக இருந்தார், உண்மைக்காக உயிரை கொடுக்கவும் துணிந்தவராக அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய போதனையின் வாழ்க்கையிலே அவர் அதிகாரிகளுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார்.
அவர்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய சட்டங்களை ஏழைகளின் மீது திணித்தார்களோ, எப்பொழுதெல்லாம் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்டங்களை தங்களுக்கு ஏற்றவாறு வளைத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த சட்டங்களை இயேசு கிறிஸ்து சாடுகிறார். சட்டங்கள் மனிதருக்காக உருவாக்கப்பட்டதே ஒழிய மனிதர்கள் சட்டத்திற்காக ஒருபோதும் உருவாக்கப்படவில்லை. சட்டமும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இவ்வாறு அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை இருப்பதனாலே அவர் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் அவர் ஒரு எதிரியாக தென்படுகிறார். ஏனென்றால் இத்தனை நாள் வரை அவர்கள் சொல்லி வந்த போதனை, இத்தனை நாள் வரையில் அவர்கள் மக்களுக்கு முன்பாக போட்டிருந்த அந்த வெளிவேடத்தை எல்லாம் தோல் உரித்து காட்டுபவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்த புரிதல் என்னவாகத்தான் மக்களிடத்தில் இருக்கிறது? ஏறக்குறைய தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவு பெற்றாயிற்று, நிறைய இடங்களுக்கு சென்றாயிற்று, அங்கே மக்களுக்கு நிறைய போதித்தாயிற்று, நிறைய பேருடைய நோய்களை எல்லாம் நீக்கி ஆயிற்று, இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்ய அது வைத்தாயிற்று. இவ்வளவு செய்த பிறகும் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இயேசுவுக்கு ஒரு புரிதல் தேவைப்பட்டது. அவருக்கு தான் யார் என்பது தெரியும். அவர் உண்மையாகவே இறைவனின் மகன், மூவொரு இறைவனிலே ஒருவர் என்பது அவருக்கு நிச்சயம் தெரியும். மக்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது? அதுதான் அவர் கேட்ட கேள்வி. இரண்டாவது பதிலாக அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை எலியா இறைவாக்கினர் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். எதற்காக எலியா இறைவாக்கினரை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, எலியா இறைவாக்கினர்களையிலே மிகப்பெரியவராக அவர் கருதப்பட்டார். அவர் இறைவனால் விண்ணகத்திற்கு நெருப்பு தேரிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற சிந்தனையும் நம் முன்பாக வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானாக மக்களால் பார்க்கப்பட்டார், எலியா இறைவாக்கினராக பார்க்கப்பட்டார், மூன்றாவது வேறு ஏதோ ஒரு இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்ற பதிலையும் அவர்கள் தருகிறார்கள். ஏனென்றால் இறைவாக்கினருக்கு உரிய அனைத்து குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துவிடம் தென்பட்டது. இதுவரையிலே இந்த இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் தங்களுடைய மறைநூல்களிலே வாசித்து வந்த இறைவாக்கினருடைய வாழ்க்கை வரலாறோடு இயேசுனுடைய வரலாறும் ஒத்து போகிறது. இவ்வாறு அவர்களுடைய பதில்கள் இருக்க, இயேசு பொறுமையாக தன்னுடைய அன்பு சீடர்களை பார்த்து கேட்கிறார். இவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்ற கேள்வியை வைக்கிறார். அந்த கேள்வியானது அந்த சீடர்களுக்கு மட்டும் வைக்கின்ற கேள்வி அல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கேள்வி. நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்கிற அந்த கேள்வி. அந்த 12 சீடர்களுக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து உண்மையான இறைமகன், அவர்தான் வரவிருந்த மெஸ்ஸியா என்பது தெரியும். அவர்களுடைய சார்பாக புனித பேதுரு அழகாக எடுத்து சொல்கிறார், ஆண்டவரே நீர்தான் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், உம்மால் தான் எல்லாம் கூடும் என்கிற ஒரு விசுவாச மறைபொருளை அன்று அறிக்கையிடுகிறார். ஆண்டவர் அவரை பாராட்டுகிறார். இதை தந்தையை தவிர, தந்தை இறைவனை தவிர வேறு யாரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இனி நீ விண்ணகத்திலே நீ யாரையெல்லாம் சேர்க்கிறாயோ அவர்கள் சேர்க்கப்படுவார்கள், யாரையெல்லாம் நீ விண்ணகத்திலே நுழைய விடாமல் தடுக்கிறாயோ அவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்கிற அந்த உன்னதமான ஒரு பணியை அவருக்கு தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சீடர்கள் தங்களுடைய மெஸ்ஸியாவாக அறிந்து கொண்டார்கள். இன்று நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிக்கையிடுகிறோம்? ஒருவர் யார் என்பது அவருடைய சொல்லால் நமக்கு தெரிய வேண்டுமா, அல்லது அவருடைய செயலினால் நமக்கு தெரிய வேண்டுமா? யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதி, நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் யார் என்று கேட்டேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீர்கள், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என்னுடைய இரட்சகர், இயேசுவே என் சகோதரன், இயேசு என்னுடைய அப்பா, இயேசுவே என்னுடைய அம்மா என்று இயேசுவை உறவு கொண்டாடுவதும் இயேசுவனுடைய குணாதிசயங்களை பட்டியலிட்டு அவரோடு உறவு கொண்டாடுவதுமாக நம்முடைய பதில்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு யார் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு பதிலை தேடுகிற பொழுது நாம் சற்று குழப்பம் அடைவோம். இயேசு கிறிஸ்துவை கடவுளாகவே பார்ப்பதா, இயேசு கிறிஸ்துவை இறைமகனாகவே பார்ப்பதா, இயேசு கிறிஸ்துவை அன்றைய யூத மக்களைப் போல புதுமைகளை செய்பவராகவே பார்ப்பதா, இயேசு கிறிஸ்துவை ஒரு மந்திரவாதியாக பார்ப்பதா,
அல்லது இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே என்னுடைய மீட்பராக பார்ப்பதா? விரோதமான குழப்பங்களுக்குள்ளாக நாம் ஆட்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் எசையா இறைவாக்கினர் அறிவித்த அந்த துன்புறும் ஊழியன். நான் பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பாடுகளின் முதல் அறிவிப்பை இன்றைய நற்செய்தியிலே அவர் வெளிப்படுத்துகிறார். நான் பாடுகள் பட வேண்டும், நான் உயிர் துறக்க வேண்டும், மீண்டுமாக நான் என் தந்தையிடம் சென்று உங்களுக்காக இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது துன்பத்தை விரும்பாத பேதுரு, துன்பங்களை விரும்பாத சீடர்கள் பேதுருவை வாயிலாக சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இது உனக்கு நடக்கவே கூடாது, இவ்வாறு நீர் பேசுவதே சரியல்ல என்று சொல்லுகிற பொழுது இயேசு அவரை கடிந்து கொள்கிறார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். நாம் நிறைய நேரங்களிலே துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு தயாராக இல்லை. துன்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் ஒன்று கடவுளை நாம் சபிப்போம், இன்னொன்று நம்மை நாமே நொந்து கொள்வோம். என்னுடைய பொருளாதார சூழ்நிலை, என்னுடைய மனநிலை, நான் இருக்கின்ற இடம், என்னுடைய சுற்றத்தார், நான் படித்த படிப்பு, நான் பார்க்கின்ற வேலை, நான் செல்லுகின்ற இடம், இவையெல்லாம் என்னுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை சுற்றி வெளியே இருப்பவற்றையே நம்முடைய துன்பத்தின் காரணமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் துன்பத்தின் வாயிலாகத்தான் மாட்சி, சிலுவையின் வழியாகத்தான் மாட்சி என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று கல்வாரியிலே நிரூபித்து விட்டு சென்றிருக்கிறார். நான் இயேசுவை என்னுடைய மீட்பராக, என்னுடைய தந்தையாக, என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயங்கள் என்னுள்ளே இடம்பெற வேண்டும். நான் இயேசுவை என்னுடைய சொந்த குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக நான் பார்க்கிற பொழுது, அவரை என்னுடைய மீட்பராக பார்க்கிற பொழுது அந்த மீட்பர் செய்த எல்லா காரியங்களையும், அந்த மீட்பர் சொன்ன எல்லா போதனைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்த அந்த 10 கட்டளைகளிலே வருகிற காரியங்கள் இறைவனுக்கு எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், மக்களுக்கு எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு கட்டளை நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கிறோம். பிறர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவற்றை நீங்கள் பிறருக்கு செய்யாதீர்கள். யார் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அடுத்தவருக்கு செய்யுங்கள். இது போன்ற இந்த அன்பு கட்டளை போதனைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிற பொழுது உண்மையாகவே இயேசுவை முழுமையாக நம்புகிறவர்களாக, இயேசுவை முழுமையாக நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் வாழ்வோம். துன்பத்தின் வழியாகவே மாற்றி இயேசுவுக்கு நாம் யார் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். அவருக்கு நாம் யாராக இருக்கிறோம், அவருக்கு அவருடைய சுவீகார பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவரால் அர்ச்சிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா, அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோமா, அவருடைய அழைப்புக்கு ஆம் இதோ வருகிறேன் என்று முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனி
பிரியமான சகோதர சகோதரிகளே, கேட்கிற வரங்களை கொடுக்கின்ற கடவுள், நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற கடவுள், நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஏற்று அதை நிறைவேற்றி தந்திடுமாறு ஜெபிப்போம். அன்பின் ஒற்றை இறைவா, திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இயேசுவின் உயிராற்றலோடு துணிந்து நிற்கவும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்திர வரமான வழி நடத்த அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இடர்பாடுகளை நீக்கும் இணையற்ற இறைவா, சிலுவை வழியாக உலகை வென்ற இயேசுவின் சீடர்களாக நாங்கள் அனைவரும் அன்றாட வாழ்க்கையில் வரும் இடர்களை நீக்க நன்னலம் மறந்து பிறர் நலம் பேணவும் எல்லோரும் நம்மை செய்து இன்புற்று வாழவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இருப்பிடமே என் இறைவா, இவ்வுலகில் பொல்லாப்பும் வன்முறைகளும் பெருகி வருகின்ற இக்காலகட்டத்தில் நீர் விட்டு சென்ற சமாதானத்தை மீண்டும் இவ்வுலகில் எங்கும் பரவ செய்யவும், அன்பு என்னும் மலர்கள் மலர்ந்து இவ்வுலகில் நிரப்பி அழகுற செய்யவும் வரவர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான என் இறைவா, தொலைக்காட்சி வளர்ச்சிக்காக அயராது உழைத்து வரும் ஆயர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் பணியாளர்களை ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் பணி மேலும் சிறக்க தேவையான ஞானத்தையும் உறுதியான மனநிலையையும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, ஒரு குடும்பமாக நாங்கள் ஏறெடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நிறைவேற்றி தந்துள்ளபடியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை கொண்டு வந்தே, ஏழை காணிக்கை கொண்டு வந்தே, காணிக்கை கொண்டு வந்தே, ஏழை காணிக்கை கொண்டு வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த புனிதமிக்க பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ. உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்வரித்து பாடுவதாவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாக திரு ரத்தமாக மாறுகிற இந்த உன்னதமான நேரத்தில் நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும், கண்ணீருக்கான காரணங்களையும், துன்பத்திற்கான காரணங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புவிப்போம். நம்முடைய கண்ணீரெல்லாம் கழுவ பெற்று, நம்முடைய கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் துடைக்கப்பெற்று அவை இறைவனுடைய ஆசீரால் களிநடனமாக மகிழ்ச்சியாக மாறிட, சமாதானத்தோடு நாம் வாழ்ந்திட இறையருளை இந்த புனிதமான நேரத்திலே நாம் நாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வாழும் கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றுள்ள அனைவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடல் திரு இரத்தம் இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒன்றாகி இணைந்திட ஆர்வமாயோடி வந்து திருவோஸ்தி ரூபனே ஆண்டவரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக.
இறைவனின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.